மாநில மரம் பனைமரம். நம்ம மாநில மரத்தில் நம்ம பயன்பெறுவோம், அழிய விட்டுறாதீங்கய்யா. அடுத்த ஸ்டோன் பாருங்கள், மாநில பழம் பலா. ஸோ அதுமாரி நிறையா இருக்குது அங்கே. தேசிய மரம் ஆலமரம், அடுத்து பனை, பலா, அடுத்து கண்டினியூவாக அப்படியே ஸ்டோன் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே உங்கள் அறிவை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கலாம் அங்கே. அப்படி இல்லைனா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பார்த்தாலும் உங்கள் அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஊட்டியில் உள்ள பொட்டானிக்கல் கார்டன் நல்லா போய் சுற்றி பார்க்க போகிறோம். ஊட்டியில் உள்ள பொட்டானிக்கல் கார்டனுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே எப்படி ரீச் ஆகலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இங்கே மேட்டுப்பாளையம் டு ஊட்டி டாய் ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதில் மார்னிங் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ எண்டில் கார்டு கொடுக்குறேன், கட்டாயம் பாருங்கள். நம்ம அந்த ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு வெளியில் வந்தாலே அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே குன்னூர் போகிற பஸ் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் வெறும் 7 ரூபா சார்ஜஸில் வெறும் 3 நிமிஷத்தில் நம்மளை இங்கே கொண்டாந்து பொட்டானிக்கல் கார்டன் ஃப்ரெண்டில் இறக்கி விட்டுறாங்க. சரி வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன டிக்கெட் பார்க்கலாம். அரசு தாவரவியல் பூங்கா இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே டிக்கெட் டைமிங் பார்த்தீங்கன்னா 7 to 6:30. பெரியவர்களுக்கு 100 ரூபா, சின்னவங்களுக்கு 50 ரூபா அப்படின்னு போட்டுருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு வீடியோ கேமரா இதுக்கெல்லாமே தனித்தனி ப்ரைஸஸ் இருக்குது. ஓகே மக்களே, ஒரு 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு அப்படியே இப்படி உள்ளே போயிட்டு அப்படி ஒரு சுற்றி வருவாங்க. என்னென்ன இருக்குது தாவரவியல் பூங்காவில், என்ன நமக்கு தாவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே நம்ம ஐயா திருவள்ளுவர் சிலை ஒன்று அழகாக இருக்குது. அதுக்கு இந்த சைடு பாருங்கள், ஒரு குளம் மாரி செட் பண்ணி அதுக்கு சின்ன அருவி மாரி ஓடுற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, சூப்பராக இருக்குது. வெயில் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. எங்கே நல்லா கூலிங்காக இருக்குது. ஈவினிங் ஒரு 4-5 மணிக்குள்ளே நம்ம இதை காலி பண்ணிட்டு ஓடிடணும், இல்லைனா இங்கே இருக்க முடியாது போல, அவ்வளோ குளிருது. அப்படியே உள்ளே வந்துட்டு அந்த க்ரீன் கலர் ஷெட்டு தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு 4-5 ஷெட்டு இருக்குது. நம்ம அதை நோக்கி போயிட்டுருக்கோம். உள்ளே என்ன தான் நம்ம வந்துட்டு தாவரம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். அப்படியே போகிற வழி நெடுக்க பாருங்களேன், 2 பக்கம் செடிகள், கார்டன் சூப்பராக இருக்குல்ல. அப்படியே ஃபேமிலியோட வந்தோன்னா இந்த ஷெட்டு கீழே அப்படி உட்காந்துடலாம். இல்லை நாங்கள் சும்மா தான் டைம் பாஸ் பண்ண வந்தோம்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போகிற மாதிரிங்க. அந்த பக்கமே அங்கிட்டு வந்துட்டு நல்லா உட்காந்து கதை பேச நல்லா நிறையா நிழல் இடம் இருக்குது. சூப்பராக டைம் பாஸ் பண்ணலாம். உள்ளே போகலாம். இல்லை இப்போ உள்ளே போகிற மாதிரிங்க, இது வந்து ஜப்பான் பூங்காவில் ஒரு பெரிய பாலை தாண்டி அங்கிட்டு போகிறோம். ஜப்பான் பூங்காவை அடையாளப்படுத்துறதுக்காக உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ட்ராகன் கொடுத்துருக்காங்க பாரு. அவ்வளோதான், அதை தாண்டி சுற்றி சேர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம். அவ்வளோதான், இங்கே நல்லாயிருக்கு. சரி, கொஞ்சம் நேரம் இலப்பாரிட்டு அப்படியே கிளம்பலாம். ஆக்சுவலாக இந்த பூங்கா வந்து 1840லேருந்து இருக்குங்கிறாங்க. அரௌண்டு ஒரு 175 years ஓல்டு. இது மொத்த ஏக்கர் வந்து 55 ஏக்கருங்கிறாங்க. ஆனால் அந்த கண்ணு கெட்டின தூரத்துக்கு அப்படியே சுற்றிடுது. ஒரு 5 ஏக்கர் தான் இருக்கும் போல். கூகுளில் தப்பாக போட்டிருக்கோ. சரி வாங்க, வெரணி இல்லம் அதை போய் பார்த்துட்டு அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த பூங்காவில் 1000க்கும் மேலான தாவர வகைகளும் 20 மில்லியன் வருஷத்துக்கு பழமையான மரங்களும் இங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய இந்த இடமே வந்து ஊட்டிக்கு ஒரு ஐகானிக் பிளேஸ். ஓகே, அப்படிப்பட்ட இடத்துல அடுத்து கண்ணாடி மாளிகை உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க.
பாருங்கள் இந்த கார்டனை சுற்றி வரும்போது இங்கே பாருங்கள் சப்பாத்திக்குனே தனியாக ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், இது 4 வகையான சப்பாத்தி. இந்த இங்கிட்டு அது அந்த பக்கம். ஸோ இது ஃபுல்லாகவே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சப்பாத்தி. எப்படி எனக்கு தெரிஞ்சு இதுலேயே ஒரு 50 வகையான சப்பாத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இந்த சப்பாத்தி கல்லில் பாருங்கள் பூ எதுவுமே இல்லை, எல்லாமே வேறு எது இருக்கா. அந்த லாஸ்ட்டில் இருக்குது, அது தெரியுது பாருங்கள். நீங்கள் ஜூம் தெரியுதுங்களா, அதில் வர ஒரு பழம் மாதிரி வரும். அதை தான் நாங்கள் சின்ன வயசில் அதை பறித்து அது முள்ளெல்லாம் உடச்சி விட்டு சாப்பிட்ருக்கோம். அது ஞாபகம்லாம் இருக்குது. ஸோ பாருங்கள் சப்பாத்திலே எத்தனை வகையான சப்பாத்தி இருக்குன்ட்டு. நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது தான் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் குளிர்துன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ அந்த வெயிலே இல்லை. ஸோ நல்ல கூலிங்கு, குளுன்னு இருக்குது. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி குளுன்னு இருக்குன்னா கிளம்பி இங்கே வந்துடுங்க. சூப்பராக இருக்குது. அதை தாண்டி மே மாதம் இங்கே ஃப்ளவர் ஷோ நடக்கும். ஸோ அதெல்லாம் பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. பட் மே மாதம் இப்போயே இவ்வளோ கூட்டம் இருக்குது. கூட்டம்னா அங்கங்கே இருக்காங்க, கொஞ்சம் தூரமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மே மாதம் ஃப்ளவர் ஷோ அப்போல்லாம் வந்தால் காலுக்கு இடம் இருக்குமான்னு தெரில. ஸோ அந்த கூட்டத்தில் இது பண்ணுறத விட இப்போயே கிளைமேட் நல்லா தான் இருக்குது. இதை தவிர வேறு என்ன, அப்போ என்ன பார்க்க போகிறோம். ஸோ இந்தமாரி அன்சீசனே வாங்க, நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜப்பான் பூங்கா பார்த்தோமா, இப்போ இத்தாலியன் பூங்கா. ஸோ இத்தாலியன் பூங்காவுக்கு இது மேலே அப்படியே மேலே போனோம். நம்ம அங்கிட்டு போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஏகப்பட்ட பூங்கா இருக்குங்க. பாருங்கள், புது பூங்கா அப்படின்ட்டு பூங்காவே ரகமாக வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே 1000 ரகம் வச்சுருக்காங்க. நம்ம காலில் தெம்பு தான் வேணும் அதை நடந்து சுற்று வர. சரி வாங்க, அதுக்கு மேலே போயிட்டு அங்கே உள்ளே இருக்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு சுற்றுற அளவுக்கு முடியல சாமி. அப்படி இருக்குது, நல்லா இருக்குது. எவ்வளோ வச்சுருக்காங்க. நம்ம நடக்க தெம்பு வேணும். நீங்கள் எங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா நிறைய பிளான் வச்சுக்காதீங்க, இதுக்கு ஒதுக்கிடுங்க. ஸோ அவ்வளோ விஷயம் இருக்குது. சூப்பராக அழகாக பொறுமையாக நடந்து ரசிச்சுட்டு இருக்கலாம். இத்தாலியன் பூங்கா அப்படி மேலே வரணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஏங்க அதுக்கு மேலே அங்கே போதுங்க. அங்கே பாருங்கள், அப்படி அங்கிட்டு போயிட்டு அதுக்கு மேலேயும் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு நடுவில் ஒரு கூடாத மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்களா, சுற்றி செடியை போட்டு. உள்ளே சேர் இருக்குது. மக்களே எங்கேயுமே கூட்டமே இல்லை, வந்தால் ஃப்ரீயாக உட்காந்து அழகாக கதை பேசிகிட்டு இருக்காங்க மக்களே. அப்படி இருக்குது இத்தாலியன் பூங்கா. வந்தால் இத்தாலியன் பூங்கா நீங்கள் உள்ளே போய் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே இந்த பக்கம் அல்டிமேட்டாக இருக்குது. வாங்க இத்தாலியன் பூங்காவை வெளியிலேருந்து பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு இறங்கி அப்படியே உள்ளே போகலாம். அப்படியே உள்ளே போய்ட்டு வெளில போகிற வழி தான். அப்படியே எங்கிட்டே போகிற வழியில் என்னென்ன பூங்கா இருக்குது, அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இத்தாலியன் பூங்கா ரொம்ப பெருசு. ஐம் சாரி, உள்ளே போய் நல்லா சுற்றி காட்ட முடியாத பாவி ஆகிட்டேன். காலில் வலிக்குதுங்க. எவ்வளோ பெருசுங்க வச்சுருக்காங்க, மனசாட்சி இல்லாமல். பூங்கானா என்னையா 4 ஊர் அளவுக்கு வச்சுருப்பீங்க. இவருங்க இந்த மரத்தை நான் இந்த மரம் இப்போ தான் பார்க்குறேன். புது ரகமாக இருக்கு இல்லைங்களா. இதுங்க என்ன அது இவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு செடியும் தாவரவியல் பூங்கா தான் அல்டிமேட்டு. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே வர வழி இங்கே உட்கார பிளேஸ் இருக்கா. கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். யாரும் இல்லை, சைலண்டாக இருக்குது. நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது. வேறு என்ன வேணும். அப்படியே இங்கே அழகாக இளப்பறிட்டுருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அதை தாண்டி இங்கே தாவர வகைகள்லாம் வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படியே கண்ணுக்கு அழகாக சூப்பராக பார்த்து ரசிச்சிட்ருக்கலாம். வாங்க, இது என்ன மரம்னே தெரியல. நம்ம ஒரு கருவேல மரம் மாதிரி இருக்குது, ஆனால் அது இல்லை. இது இலைப்பூங்காவில் வெறும் கீரை வகைகள் மாதிரி இருக்குது. ஐம் சாரி, இது கீரை இல்லைனா என்ன மன்னிக்கணும், எனக்கு பார்க்க அப்படி இருக்குது. இதுவே எத்தனை கலராக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி அதோட பேர் எதுவும் இங்கே இல்லை, இருந்தால் பார்த்து சொல்லுவேன். அதாண்டி அப்படியே இப்படி வந்தோன்னா இதுக்கு மேலேயும் போயிட்டு அங்கிட்டும் போகிற வழி இருக்குது. அப்படி இல்லை நமக்கு வேண்டாம்னா இந்த வழியாக அப்படியே வெளியில் போயிடலாம். நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது நிறைய பேர் உட்காந்தாங்க இல்லைங்களா, காமிச்சனை ஃப்ரீயாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கலான்ட்டு. ஸோ அந்த பிளேஸ் தான் அது. இது இத்தாலியன் பூங்கா. நம்ம அப்படி சுற்றி வந்துட்டுருக்கோம். இங்கே கேன்டீன் இருக்குது. நீங்கள் சுற்றி டயர்ட் ஆகிட்டிங்கன்னா இங்கிட்ட போயிட்டு ரீசார்ஜ் ஆகிக்கலாம். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, மாநில மரம் பனைமரம். சூப்பரில். ஓகே, நம்ம மாநில மரத்தில் நம்ம பயன்பெறுவோம். இதுக்கு முன்னாடி அங்கே ஆலமரம் போட்டுருந்துச்சு, அழிய விட்டுறாதீங்கய்யா. அடுத்த ஸ்டோன் பாருங்கள், மாநில பழம் பலா. ஸோ அதுமாரி நிறையா இருக்குது.
அங்கே தேசிய மரம், ஆலமரம், அடுத்து பனை, பலா, அடுத்து கண்டினியூவாக அப்படியே ஸ்டோன் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே உங்கள் அறிவை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கலாம் அங்கே. அப்படி இல்லைனா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பார்த்தாலும் உங்கள் அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தேசிய பழம் மாம்பழம். ஓகே மக்களே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு தாவரத்தையும் நின்று ரசித்து அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சு பார்த்தோன்னா ஒரு நாள் இல்லைங்க 2 நாள் கூட பத்தாது. அவ்வளோ மரங்களும் தாவரங்களும் இங்கே இருக்குது. கட்டாயம் வந்துட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாருங்கள். ஸோ ஓகே, இந்த வழியாக தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆனோம். அப்படி ஒரு சுற்றிட்டு அப்படி வந்தாச்சு. இதுக்கே வந்துட்டு நமக்கு ஒரு 2 hours கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம எங்கேயுமே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கே ஒரு 2 hour ஆயிடுச்சு. இன்னும் அழகாக நின்று இன்னும் ஆராய்ச்சி பண்ணிலாம் பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் டைம் பத்தாது. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எந்த யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஊட்டி தாவரவியல் பூங்காவை வந்து பார்த்து ரசிங்க மக்களே. பாய் 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 மக்களே.